பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 48ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குறிப்பிட்ட வேத வசனத்தை வாசிக்கும்போது, கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். இந்த பாபிலோன் என்பது அருவருப்புகளின் நகரம். இந்த அருவருப்புகளின் நகரத்தில் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கும் பொழுது, அவருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் அந்த அருவருக்கப்பட்ட அந்த பாபிலோன் தேசத்தில் இருந்தாலும், அந்த பாபிலோன் தேசத்தின்படி வாழாமல் தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்கிறவர்களாக, தேவனுக்கு பிரியமானவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாபிலோன் தேசத்திலே அடிமையாக இருந்த சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ, இந்த 3 தேவனுடைய பிள்ளைகளும் அந்த ராஜா வைத்திருக்கிற அந்த பொற்சிலையை வணங்காமல் கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழ்ந்தார்கள். அந்த பாபிலோன் தேசத்தில் அந்த பாபிலோனுக்கு ஒத்து வாழாமல் தேவ ராஜ்யத்துக்கு தகுந்தபடி தங்களை மாற்றி கொண்டார்கள். ராஜா பாருங்கள், அந்த பொற்சிலையை வைத்து வழிபட சொல்கிறான். இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் கர்த்தர், அவரை மட்டும்தான் ஆராதிப்போம் அப்படிங்கிற ஒரு உறுதியான நிலைப்பாடு அவங்களுக்குள்ளே காணப்பட்டது. இப்போ அந்த ராஜா என்ன செய்கிறான்? எரிகிற அக்கினி சோலையில் போடுறான். அந்த எரிகிற அக்கினி சோலையிலிருந்து தேவன் அவர்களை காப்பாற்றினார். அல்லேலூயா. அந்த பாபிலோன் தேசத்தில், அருவருப்பான பட்டணத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்த இவர்கள் அங்கு வாழ்ந்தாலும் அந்த அருவருப்புகள் அவர்களை சூழ்ந்து கொள்ளவில்லை. அந்த அருவருப்புகளின்படி வாழலை. அந்த பாபிலோன் தேசத்துக்கு ஏற்றபடி இவங்க வாழாமல் தங்களை காத்து கொண்டபடினால தேவன் எரிகிற அக்கினி சோலையிலிருந்து அவர்களை காத்து கொண்டார். ஆமேன். அதுபோல் தானியேல் அதே பாபிலோன் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது அவர் அந்த பாபிலோன் தேசத்தின் அருவருப்புகளின்படி வாழாமல், அதற்கு ஒத்து வாழாமல் தன்னை காத்து கொண்டார். அதனால் இந்த தானியலை சிங்கக்கபிக்குள்ளே தூக்கி போடுறாங்க. சிங்கங்களால் தானியலை சேதப்படுத்த முடியல. காரணம் என்ன தெரியுமா? தானியேல் தனித்துவமானவன். அந்த பாபிலோன் தேசத்தில் தேவனுக்கு பிரியமான மனுஷனாய் வாழ்ந்தார். தேவன் தானியலை பார்த்து சொல்கிறாரு, தானியலே, நீ எனக்கு பிரியமானவன், ஆதலால்